வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ளே போகலாம். காஃபி ஷாப்பில் யாழ்னி கொடுத்த பதிலடி அர்ஜுனின் யோகோவை பலமாக தாக்கியிருந்தது. ஆனால் கவின் கணித்தது போலவே ஒரு பெண் தன்னை நிராகரித்து விட்டாள் என்பதை வெளியில் சொல்ல அவனது கௌரவம் இடம் கொடுக்கவில்லை. தன் பெற்றோரிடம் சென்ற அர்ஜுன், எனக்கு யாழ்னியை பிடிக்கவில்லை, அவளுடைய குணம் என் அந்தஸ்துக்கு ஒத்து வராது என்று மட்டும் கூறிவிட்டான். அர்ஜுனின் பெற்றோர் இதை யாழ்னியின் அம்மாவிடம் சொல்ல பதற்றமடைந்த அம்மா உடனே யாழ்னிக்கு ஃபோன் செய்கிறார். அம்மா, யாழ்னி, என்னம்மா ஆச்சு? அர்ஜுன் தம்பி உன்னை பிடிக்கலையா? உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்னு அந்த தம்பி ரொம்ப வருத்தப்பட்டாராம். உன்னை மன்னிச்சுக்க சொன்னாராம். ஏதாவது தப்பா பேசிட்டியா? யாழ்னிக்கு அர்ஜுனின் இந்த நல்லவன் வேஷம் வியப்பை அளித்தது. யாழ்னி, மா, நான் எதுவும் தப்பா பேசல. அவருக்கு என்ன பிடிக்கலன்னா விட்டுடுங்க. நான் இப்போ நிம்மதியா இருக்கேன். அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபோனை வைத்த பின் யாழ்னி கவினிடம் இதை பற்றி பேசுகிறாள். கவின், நீ சொன்னது போலவே அர்ஜுன் உண்மையை சொல்லலை. ஆனால் அவன் நடந்துக்கிட்ட விதம் ஆச்சரியமாக இருக்குது. நம்ம கிட்ட அவ்வளோ திமிரா பேசினவன் எங்கள் அம்மா கிட்ட மட்டும் ரொம்ப ஜென்டில்மேன் போல் நடந்துட்டு இருக்கான். ஒருவேளை அவன் அவ்வளவு கெட்டவன் இல்லையோ? கவின், யானி, எல்லாரையும் உடனே நல்லவங்கன்னு நம்புறது தான் உன்கிட்ட இருக்கிற பெரிய பலவீனம். அவன் அந்த மாதிரி காட்டிக்கிறான், அவ்வளவுதான். அவனை பற்றி இனிமேல் பேச வேண்டாம். அலுவலகத்தில் ஒரு பெரிய வெளிநாட்டு நிறுவனத்தின் புதிய ப்ராஜெக்ட் வருகிறது. கவின் அந்த டீமுக்கு ஹெட். யாழ்னி அதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். பல இரவுகள் கண்விழித்து யாழ்னி அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை தயார் செய்கிறார். கவினிடம் ஒவ்வொரு கட்டத்திலும் காட்டி சரிபார்க்கிறார். ப்ரெசன்டேஷன் நாள் வருகிறது. கிளைண்ட்ஸ் ரிப்போர்ட்டை பார்க்கிறார்கள். ஆனால் திடீரென கிளைண்ட்ஸ் கோபமடைந்து, இது மிகப்பெரிய தவறு, எங்களை ஏமாற்ற பார்க்கிறீர்களா என்று கத்திவிட்டு ப்ராஜெக்டை ரத்து செய்கிறார்கள். அலுவலக மேலாளர் கவினை அழைத்து கடுமையாக திட்டுகிறார். உன் டீமில் இருக்கிற யாழ்னியால் தான் இந்த லாஸ். சரியாக செக் பண்ண மாட்டியா? கவின் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறான். யாழ்னி அவனிடம் சமாதானம் சொல்ல வருகிறாள். கவின், நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணேன். அந்த டேட்டா எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. கவின், போதும் நிறுத்தி யாழ்னி. எப்போ பார்த்தாலும் உனக்கு ஒரு கவனக்குறைவு. இது என் கரியர் சம்மந்தப்பட்ட விஷயம். நான் உன் மேலே வச்ச நம்பிக்கையை நீ உடைச்சிட்ட. கேர்லெஸ் என்பது உன் ரத்தத்திலேயே இருக்கு போல. யாழ்னி அதிர்ந்து போகிறாள். கவின் தன்னை இவ்வளவு காயப்படுத்துவான் என அவள் நினைக்கவில்லை. கவின், நீயுமா என்னை இப்படி சொல்கிற? நான் உண்மையாகவே உழைச்சேன். ரிசல்ட் வரலனா அந்த உழைப்புக்கு மரியாதையே இல்லை. இப்போ இங்கிருந்து போ. யாழ்னி கண்களில் கண்ணீருடன் அலுவலகத்தின் மொட்டை மாடிக்கு சென்று அழுகிறாள். சிறிது நேரம் கழித்து கவின் கோபம் தணிகிறது. அவன் மீண்டும் அந்த ரிப்போர்ட்டை ஆராய்கிறான். அப்போதுதான் அவனுக்கு ஒரு உண்மை புரிகிறது. யாழ்னி அனுப்பிய ஒரிஜினல் ஃபைல் மாற்றப்பட்டு யாரோ ஒரு ஹேக்கர் மூலம் தவறான விவரங்கள் சேகரிக்கப்பட்டிருப்பதை டெக்னிக்கல் டீம் உறுதி செய்கிறது. யாழ்னியின் டேபிள் அருகே கவின் செல்கிறான். அவள் அழுது கொண்டிருப்பதை பார்த்து அவன் இதயம் வலிக்கிறது. யாழ்னி, சாரிடா, கோபத்தில் உன்னை காயப்படுத்திட்டேன். நீ பண்ணது தப்பில்லைன்னு இப்போதான் தெரிஞ்சுது. ப்ளீஸ் என்னை பார். யாழ்னி அவனை பார்க்க மறுக்கிறாள். கவின் அவள் கைகளை பிடித்து கெஞ்சுகிறான். என் மேலே உனக்கு உரிமை இருக்கு, என்னை அடிச்சுக்கோ, ஆனால் பேசாமல் இருக்காது. இடத்தில் ஒரு மென்மையான காதல் உணர்வு மலர்கிறது. ப்ராஜெக்ட் ஏன் ரத்து செய்யப்பட்டது என்பதன் பின்னணியை தேடிய கவினுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் கிடைக்கிறது. யாழ்னி, அந்த கிளைண்ட்ஸ் கம்பெனியை திடீர்னு ஒருத்தர் விலைக்கு வாங்கி இந்த ப்ராஜெக்டை வேணும்னே கேன்சல் பண்ண சொல்லியிருக்காரு. அவர் யார் தெரியுமா? யாழ்னி குழப்பத்துடன் பார்க்கிறாள். அர்ஜுன்.
அவன் பணத்தை வச்சு உன்னை பழிவாங்க நினைக்கிறான். நீ வேலை செய்கிற கம்பெனியை அவன் ஆதிக்கம் செலுத்த பார்க்கிறான். யாழினியின் முகம் மாறுகிறது. அர்ஜுனின் இந்த பழிவாங்கும் படலம் யாழினியின் கனவை சிதைக்குமா அல்லது கவின் யாழினி காதல் இந்த சூழ்ச்சியை முறியடிக்குமா? இந்த கதையை தொடர்ந்து கேட்க நமது அவல்கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி.